11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியோட நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இன்னைக்கு தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்குது. 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு பிறகு இப்போதான் இந்த இரட்டை இலக்க நாம் அடைஞ்சிருக்கிறோம். இது சாத்தியமாயிருக்கு. நாட்டில் வேற எந்த மாநிலத்திலும் இவ்வளவு வளர்ச்சி இல்லை. ஏன் நாட்டோட வளர்ச்சியிலும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நாம தான் இன்னைக்கு மிஞ்சி இருக்கிறோம். இதுதான் திமுக ஆட்சி, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, இதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி. 2011 இருந்து 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் பின்னோக்கி சென்ற தமிழ்நாட்டை இந்த 4 ஆண்டுகளில் மீட்டெடுத்து வளர்ச்சி பாதையோட உச்சத்துக்கு கொண்டு நாம் சேர்த்திருக்கிறோம். இதை பொறுத்து கொள்ள முடியாத மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் அவங்களுடைய நண்பர் யாரு, ஒன்றிய அரசு, இப்போ அவங்க நண்பர் தானே, அதான் அவங்களுடைய நண்பரான ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரத்தையே சரியில்லைன்னு பேசுறாரு. இப்போ அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், வளர்ச்சியோட அளவீடுங்கிறது பொருளாதார அளவுகோல் தான். இந்த அடிப்படை அறிவுஜீவி தெரியாத, அடிப்படை கூட தெரியாத அறிவுஜீவி மாதிரி இன்னைக்கு அறிக்கையை விட்டுட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்னா, இந்திய அளவில் பிரதமர் மோடியால் சாதிக்க முடியாததை, மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாததை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிட்டு இருக்கிறான, இதுதான் அவங்க வைத்தறிச்சலுக்கு காரணம். மாண்புமிகு பழனிசாமி அவர்களே, நீங்க கூட்டணி வச்சிருக்கிற ஒன்றிய அரசால கூட மறைக்க முடியாத, மறுக்க முடியாத அளவுக்கு சாதனைகளை செஞ்சு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் நாம கொண்டு போறோம். இது மட்டுமல்ல, திராவிட மாடல் 2.0 இன்னும் வேகமா, இன்னும் அதிகமான வளர்ச்சியை ஏற்படுத்துவோம். இந்திய நாடே தமிழ்நாட்டை திரும்பி பார்த்து இதுதான் வளர்ச்சி, இதுதான் வழின்னு சொல்ற அளவுக்கு நிச்சயமாக செயல்படுவோம். அதை நீங்க எதிர்க்கட்சியில அந்த வரிசையில் உட்கார்ந்து பார்க்கத்தான் போறீங்க. என்னை பொறுத்தவரை மக்களுக்காக உழைக்கிறவன் இந்த ஸ்டாலினை மக்கள் நம்பி ஒப்படைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு எங்கள் பயணம் தொடரும் தொடரும். இந்தியாவினுடைய அதாவது அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்று ஒரு பொய்யான செய்தியை இன்றைக்கு முதலமைச்சர் வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். இன்றைய தினம் 11.19 இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி எட்டிக்குன்னு சொல்றாரு. அதே வேளையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2017-18 இந்தியாவின் வளர்ச்சி 6.8%, தமிழ்நாட்டின் வளர்ச்சி 8.59%. 2018-19 இந்தியாவின் வளர்ச்சி 6.5, தமிழ்நாட்டின் வளர்ச்சி 7.01. நாமெல்லாம் இப்படி வந்து வரட்டு ஜம்பம் பேசல. நம்முடைய வளர்ச்சி அதிகமாக இருந்தது. இந்தியாவில் இருக்கின்ற வளர்ச்சியை விட இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி அதிகமாக இருந்த போது கூட நாம இப்படி விளம்பரப்படுத்திக்கல. அதே போல கொரோனா பாதிக்கப்பட்ட ஆண்டு 2020-21 கூட இந்தியாவின் வளர்ச்சி -1.2%, எதிர்மறை. ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி +0.07%. எனவே இந்தியாவின் வளர்ச்சி விட தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருப்பது என்பது திமுக ஆட்சி மட்டுமல்ல என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்துறேன். கொரோனா காலத்திலேயே நாம பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருந்திருக்குது அண்ணா திமுக ஆட்சியில். திமுகவின் செயல் திறமையால் 2024-25 இரட்டை இலக்கு வளர்ச்சி என்றால் விவசாயத்துறை வளர்ச்சி ஏன் எதிர்மறையாக உள்ளது? தமிழ்நாடு முழுவதும் தொழில் வளர்ச்சி என்றால் உற்பத்தி துறை வளர்ச்சி ஏன் 7% உள்ளது? அதாவது இந்த பொருளாதார வளர்ச்சி குறியீடு விவசாயம், தொழில், சேவை
3ஐ வைத்து தான் இந்த வளர்ச்சியை ஒப்பிடுறாங்க. இந்த ரெண்டுமே குறைவா இருக்குது. திமுக ஆட்சி சிறப்பாக செயல்பட்டு இருந்தா 2022-23 ஏன் கணிப்பை விட வளர்ச்சி குறைந்தது. இந்திய வளர்ச்சி 7.6%, அதை விட குறைவாக 6.1% மட்டும் 6.17% மட்டுமே தமிழ்நாடு. அதாவது 2022-23 குறைஞ்சு போச்சு. அதையெல்லாம் சுட்டி காட்டல. அதே போல 21-22 இந்திய வளர்ச்சி 9.7% இருந்தது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி 7.8% இருந்தது. 23-24 கூட இந்தியாவின் வளர்ச்சி 9.2% என்றால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி 9.26. ஆக இந்த கேள்விக்கெல்லாம் ஸ்டாலின் விளக்கம் கொடுக்கணும். சும்மா வெறும் வெத்தியா பத்திரிகையில் கொடுத்துட்டு விளம்பரம் தேடுகின்ற அரசு திரு ஸ்டாலின் மாடல் அரசு. நாங்க புள்ளிவிவரத்தோடு சொல்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு புள்ளிவிவர கணக்குகளை காட்டி மக்களை தொடர்ந்து ஏமாற்றுகின்ற ஒரே அரசு ஸ்டாலின் மாடல் அரசு.